கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைய நாளிலும் சமயத்திற்கேற்ற வார்த்தை நிகழ்ச்சியிலே கர்த்தர் சொல்கிறதான ஒரு வார்த்தை, புத்தி தெளிந்தபோது. புத்தி தெளிந்தபோது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நிகழ்கிறது. ஒரு தகப்பன் 2 குமாரர்கள் 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் ஒரு சிறிய இரண்டாவது மகன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா கிட்ட இருக்கிற ஆஸ்தியெல்லாம் எடுத்துட்டு, இல்லையா, நான் வேறு இடத்துக்கு போகிறேன், என் சொத்தை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடந்து போகிறான். அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் நல்லா பேசினாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்ககிட்ட இருக்கிற பைசா பணம் எல்லாம் கரைஞ்சு போனதுக்கப்புறமா அவனை விட்டுட்டு சென்று விட்டார். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அப்பா வீட்டுக்கு திருப்பி போக முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க இருந்த எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அங்கே ஒரு இடத்துல போய் வேலைக்கு செய்யணும்னு பார்க்குறான், அங்கே சாப்பாடு கொடுக்கல. அங்கே, இல்லையா, இருந்த பன்றிகளுக்கு போடுகிற தவிட்டை எடுத்து சாப்பிட்ற ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். யோசித்து பார்க்குறான், என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்ததே, எல்லா காரியங்களும் இருந்ததே, நான் இந்த தவறு செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு மனதில் ஒரு ஏக்கம், கவலை, அவனுக்குள்ளதான ஒரு புத்தி தெளிகிற சூழ்நிலை காணப்பட்டது. ஒருவேளை இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு அநேக ஆஸ்திகளை அந்தஸ்துகளை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை அழிந்து போகிற காரியங்களை குறித்து ஓடிக்கொண்டு அநேக நேரங்களில் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து விட்டோமா? இந்த இளைய மகன் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய தவறை உணர்ந்தவனாக திரும்பவும் தன்னுடைய தகப்பனிடத்திற்கு புத்தி தெளிந்தவனாக போன்றான். இன்று நாளில் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அநேக வாய்ப்புகளை நம்ம இழந்து, அநேக வாய்ப்புகளை வீணடித்து கொண்டு, கர்த்தர் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கலாம். கர்த்தருக்கென்று அநேக காரியங்களை செய்யும்படியாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. அநேக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும்படியாக, அநேகரை கரம் பிடித்து தூக்கும்படியாக. ஆனால் அந்த வாய்ப்புகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் இழந்து, இல்லையா, இன்றைய நாளில் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். புத்தி தெளிந்தவர்களாக இருங்க. உங்களால் ஆன மற்றும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருங்க. தகப்பனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் அந்த மகன் திரும்ப சென்று இணைந்தான் என்று சொல்லி பார்க்கணும். அப்படியான ஒரு ஐக்கியம், நல்லது செய்கிற எண்ணம், மற்றவர்களை தூக்கிவிட வேண்டும் என்ற குணம் இந்த நாளில் நம்முடைய சிந்தையில் புத்தி தெளிந்தவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏதோ இருந்தோம் சென்றோம் என்று இந்த உலகத்தில் இல்லாதபடி புத்தி தெளிந்தவர்களாக அநேக காரியங்களை இந்த உலகத்தில் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அப்படியான வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து உதவி செய்ய வல்லவராக இருக்க ஜெபிப்போமா. எங்கள் பரமபிதாவே, இந்த நாளில் எங்களுடைய புத்தி தெளியும்படியாக அநேக புதிய காரியங்களை செய்யும்படியாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.